வணக்கம் நண்பா. ஜூலை 22 வெளியான போக்குவரத்து துறை செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் 135 புதிய பேருந்துகள் சேர்ப்பு. மாதந்தோறும் 200 முதல் 250 பழைய பஸ்களை அகற்றவும் திட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு வாரத்தில் மட்டும் 135 புதிய பேருந்துகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் மாதந்தோறும் 200 முதல் 250 பழைய பஸ்களை அகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் இயக்கப்படும் பேருந்துகள் பழுதடைந்த நிலையிலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் இயக்கப்படுவதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய பஸ்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு வார காலத்தில், அதாவது கடந்த 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 135 புதிய பஸ்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றில் சுற்றுச்சூழலுக்கு காற்று மாசு ஏற்படுத்தாத வகையிலான BSVI என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் கோட்டத்தில் சேர்க்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய பேருந்துகள் சேலம், கோவை மற்றும் மதுரை போக்குவரத்து கழக டிவிஷன்களுக்கு இடையே இயக்கப்பட்டு வருகின்றன. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளவைகளில் 100 பேருந்துகள் புறநகர் பகுதிகளில் இயக்கப்படுகின்றன. மீதி சாதாரண பேருந்துகளாக மாற்றப்பட்டு அவை பெண்கள் மற்றும் பலர் கட்டணமின்றி இலவசமாக பயணம் செய்யும் பஸ்களாக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த புதிய பேருந்துகள் கல்பாக்கம், பெங்களூரு, கிளாம்பாக்கம், திருச்சி மற்றும் புதுச்சேரி, காஞ்சிபுரம், திருப்பதி உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர 7682 புதிய பேருந்துகள் வாங்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் 22, 23, 23, 24 நிதி ஆண்டுகளில் 1000 புதிய பஸ்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2024, 25ஆம் நிதியாண்டில் 3000 புதிய பஸ்கள் வாங்கப்பட உள்ளன. இதற்கிடையே மாதந்தோறும் 200 முதல் 250 பழைய பேருந்துகளை அகற்றவும் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை 1404 புதிய பேருந்துகளை வாங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதை போன்ற அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் 2 மாதத்தில் போக்குவரத்து துறை காலிப்படங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.